பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 42 அதிகாரம் 2 வசனம், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பாருங்க, அற்புதமான ஒரு வார்த்தையை யோபு தன்னுடைய தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்பட. இந்த பூமியில ஒரு சில மக்களுடைய இந்த புரிதல் தான் இறைவனை பற்றி, உலகத்தை பற்றி, தன்னை பற்றி யார் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கை தான் வெற்றியாக மாறுகிறது. நீங்க செய்ய நினைத்தது தடைபட. இறைவனை பார்த்து அவர் ஒரு ஜபத்தை, விண்ணப்பத்தை எடுக்கிறார். ஆண்டவர், என் வாழ்விலே நீர் செய்ய நினைத்து தடைபடாது. அப்போ அது தீமையோ நன்மையோ எதுவாக இருந்தாலும் அவர் செய்ய நினைத்து தடைபட. ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த பூமியில படைக்கும் போது சில சித்தத்தோடு நோக்கத்தோடு படைப்பார். வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கும் போது, உபத்திரவுகளை அனுமதிக்கும் போது அது அழிப்பதற்காக அல்ல, அந்த மனிதனுக்கும் அவனை சார்ந்த மனிதனுக்கும் ஒரு லாபத்தையும் நன்மையும் உண்டாக்கத்தான். வாழ்க்கையை கஷ்டப்பட்டு முன்னேறியவர்கள் நமக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் அது அரசியல் தலைவராக இருந்தாலும் இல்லை வேற சமுதாயத்தில் புரட்சிகளை செய்த ரைட்டராக இருந்தாலும் எல்லாரும் தன் வாழ்க்கையிலே வந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் பிறருடைய கஷ்டங்களை பாடுகளை போக்குவதற்காகத்தான் தேவன் சில விஷயங்களை அனுமதிக்கிறார். தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடி பாடுகளை நீங்கள் துன்பமாகவோ வேதனையாகவோ வருத்தமாகவோ சலிப்பாக பார்ப்பதை விட்டுவிட்டு அதில் நீங்கள் கற்றுக்கொண்ட நீதி என்ன, அதில் நீங்கள் எடுத்துக்கொண்ட நன்மையான விஷயங்கள் என்ன, நீங்கள் அதன் வழியாக பிறருக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் யோபு போல சொல்லக்கூடிய தேவனே நீ சகலத்தை செய்ய வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் நினைத்த எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு புரிதல் தான் யோபு வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் 9 மாதத்தில் விலகி அவன் இழந்ததை எல்லாம் அவன் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். உங்கள் வாழ்விலை இழந்ததெல்லாம் நீங்கள் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும், திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் புரிதல், இறைவனை பற்றி ஒரு புரிதல், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எப்போ தடைபடும்? நாம் சந்தேகப்படும் போது, முறுமுறுக்கிற போது, கீழ்ப்படியாத போது, அவரை குறித்த அங்கே தவறான ஒரு புரிதலும் புலம்பலும் இருக்கும் போது தான் தேவன் செய்வது தடைய. யோபு அதனால் தான் வாய் திறக்கவில்லை. வாயினாலே அந்த நன்மை எழுந்து போகக்கூடாது. நீதிபதிகள் 6:2 படி உன் வாய்மொழியினால் சிக்குண்டாய், வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய். அதனால்தான் அங்க பிரசங்கில வாசிக்கிறோம், புத்தி பிசையினால் செய்தேன் என்று சொல்லாதே, கர்த்தர் உன் கையில் கிரிகளை உன் வாயின் வார்த்தையினால் அழிப்பானேன் என்று அங்க பிரசங்கி 6:5 வாசிக்கிறது. மக்களே, நம்முடைய வாழ்விலே அநேக ஆசிரியத்தை இழந்து போவதுக்கு என்ன காரணம்? நம்மை படைத்த இறைவனை குறித்து தவறான புரிதல் தான். உலகத்தில் எத்தனை பேர் பக்தியற்ற நாத்திகர்கள் இருக்கிறார்கள், மாற்று மதத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறவர்கள். யார் ஒருவன் இறைவனை சரியாக விளங்கிக் கொள்கிறானோ, புரிந்து கொள்கிறானோ, அவன் வாழ்க்கையில தேவன் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. உங்களை குறித்த தேவ சித்தம், உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம், அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு குயவன் கையிலே ஒரு களிமண்ணை போல நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால் அவர் சித்தம் அழகாய் நிறைவேறும். எத்தனையோ பிள்ளைகள் இழந்தவர்களுக்கு, சொத்துக்கள் இழந்தவர்களுக்கு, சுகத்தை இழந்தவர்களுக்கு, மனித உறவை, நட்பை, மனைவி, புருஷன், பிள்ளையுடைய அன்பை இழந்தவர்களுக்கு யோபுவை தேவன் ஒரு உதாரணமாக வைத்து இதுவரைக்கும் தேவன் மனிதர்களை தேற்றி வருகிறார். உங்க வாழ்வு கூட பிறரை தேற்றக்கூடிய, பிறரை காயங்களை கட்டக்கூடிய, நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறத்தான் சில கஷ்டங்களையும் சில துன்பங்களையும் சில நன்மைகளை அவர் அனுமதித்து உங்களை உருவாக்குகிறார். தேவ மக்களே, சலித்துக் கொள்ளாதீர்கள், வெறுத்துக் கொள்ளாதீர்கள், உங்க வாழ்வை கசந்து கொள்ளாதீர்கள். தேவன் உங்களை எப்படி படைத்தாரோ அதிலே மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யோபு உதட்டிலே கூட பாவம் செய்யாமல் கர்த்தரை அவன் மகிழ்படுத்தினாய் மாறி அநேகருக்கு அவன் நன்மை விதைக்கிறவனாய் மாறுவான். நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களுக்குள் அப்படிதான் கர்த்தரே உன் சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், உங்க வாழ்வு ஆசுதமாய் மாறும். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.